அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹலோ எவ்ரிவன். வெல்கம் டு ஹோம்மேட் வைப்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நான் ஆஃபரில் செஞ்சு கொடுக்குற எக்லெஸ் ப்ரௌனி ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஆல்ரெடி எக்லெஸ் ப்ரௌனி நம்ம 2 டைப்பில் வீடியோ அப்லோட் பண்ணியாச்சு. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். ரெண்டுமே அழகான கிரிங்கிள் டாப்போட வர ப்ரௌனி ரெசிபி தான். ப்ளஸ் நம்ம இப்போ செய்ய போகிறதுமே அழகான கிரிங்கிள் டாப்போட தான் வரும். நிறைய பேர்த்துக்கு நம்ம ஆஃபரில் ப்ரௌனி செஞ்சு கொடுக்கையில் எப்படி நம்மளுக்கு வந்துட்டு அது கட்டுப்படி ஆகும், நம்மளுக்கு ப்ராஃபிட் வருமா, அந்த மாதிரியான சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்குது. நான் ஆஃபரில் அந்த எக் யூஸ் பண்ணி செய்வோம் இல்லையா, அதுக்கு வந்துட்டு நான் வழக்கமாக என்ன ரெசிபி நான் ஷேர் பண்ணியிருக்கேனோ அதே தான் நான் வந்துட்டு செஞ்சு கொடுப்பேன். இந்த எக்லெஸ்க்கு மட்டும் நான் இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு சில அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ணி செய்வேன். அதுதான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ நான் பட்டர் ஆல்ரெடி நான் அளந்து எடுத்துட்டேன். பட்டர் வந்து சரியாக ஒரு 45 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். கூடவே இந்த காம்பவுண்ட் வந்து டார்க் காம்பவுண்ட் ஒரு 165 கிராம்ஸ் அளவுக்கு எடுத்திருக்கேன். இன்றைக்கி வந்து நம்ம 1/2 kg அளவில் எக்லெஸ் ப்ரௌனி செய்ய போகிறோம். இது ஆஃபர் கொடுத்து எனக்கு முதல் முறையாக வந்த ப்ரௌனி ஆர்டர் தான் இது. நிறைய பேர் நம்மக்கிட்ட ஆஃபர் வேணும், இதில் வேணும், அதில் வேணும்லாம் சொல்லுவாங்க. ஆனால் ஆஃபர் போட்டோன்னு காணாமல் போயிடுவாங்க. அந்த மாதிரி தான் இந்த எக்லெஸ் ப்ரௌனியுமே வந்துட்டு ரொம்ப கம்மியான ஆர்டர்ஸ் தான் எனக்கு வந்திருந்தது. அதில் ஃபஸ்ட் ஆர்டர் தான் இது. சரி, கையோட அந்த ரெசிபியுமே ஷேர் பண்ணிடலாம் தான் நான் எடுத்துகிட்ருக்கேன். இப்போ அந்த மெல்ட் பண்ணி வச்சுருந்த பட்டர் கூடவே இந்த காம்பவுண்டுமே சேர்த்து நல்லா நம்ம மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறமா ஒரு சில பேர் ப்ரௌனி என்ன தான் பேக் பண்ணாலுமே கொல கொலன்னே இருக்குது, சரியாக பேக் ஆக மாட்டேங்குது, எவ்வளோ நேரம் வச்சாலுமே அப்படி தான் இருக்குதுன்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி மெல்ட் பண்ணுறீங்க இல்லையா, காம்பவுண்ட் வந்து லைட்டாக இந்த மாதிரி மெல்ட் ஆகிற ஸ்டேஜ்லேயும் நீங்கள் அடுப்பை அணைச்சி தனியாக எடுத்து வச்சிடணும். அது ஃபுல்லாக மெல்ட் ஆகிற வரைக்கும் நீங்கள் அடுப்பில் வச்சு கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா காம்பவுண்ட்லேருந்து அந்த ஆயிலெல்லாம் தனியாக பிரிஞ்சு வந்து நம்மளுக்கு அந்த ப்ரௌனி வந்துட்டு ஏதாவது ஒரு சொதப்பல் நடந்துடுது. ஸோ நீங்கள் இந்த மெல்ட் பண்ணுறதுல கூட நம்ம பார்த்து தான் நம்ம கவனமாக நம்ம கரைச்சி எடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப நேரத்துக்கு நான் அடுப்பில் வச்சே இல்லை. கொஞ்சம் அது மெல்ட் ஆனதும் உடனே நான் இறக்கிட்டு நல்லா இந்த மாதிரி நம்ம கீழே வச்சு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த காம்பவுண்ட் அண்ட் பட்டர் நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதில் ஒரு 35 கிராம் அளவுக்கு ப்ரௌன் சுகர் எடுத்துக்கிறேன். ப்ரௌன் சுகர் இல்லாமல் கூட செய்யலாம். ஆனால் ப்ரௌன் சுகர் எப்போவுமே நம்ம கொஞ்சமாவது சேர்க்கையில் தான் நம்மளுக்கு நல்லா டேஸ்ட் வரும். சரி, ஆஃபருக்கு தானே நம்ம இதெல்லாம் சேர்க்காமே செய்யலான்னு செஞ்சோன்னா அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது இல்லையா. நம்மளோட இந்த டேஸ்ட் பிடிச்சதா திரும்பி நம்மள்ட்ட ட்ரை பண்ணுவாங்க. இப்போ இந்த ப்ரௌன் சுகரை நல்லா இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க. நான் இப்போ சேர்க்குறது வந்துட்டு வெள்ளைப்பொடி. அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே கட்டிகள் மாதிரி இருக்கும். அதனால் நல்லா நான் தனியாக கரைக்கிறதுக்காக தான் ஃபஸ்ட்டு நான் அதை சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி சுகர் எதுவுமே சேர்க்காமல் வெறும் கண்டென்ஸ்டு மில்க் மட்டும் வச்சு செய்கிற ப்ரௌனியுமே நம்ம சேனலில் ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுவுமே நல்லா சூப்பர் ஃபஜ்ஜியாக நல்லா அழகான கிரிங்கிள் டாப்போடு கிடைக்கும். இப்போ இந்த வெள்ளைப்பொடியை நல்லா கரைச்சதுக்கப்புறமா நான் ஒயிட் சுகர் நான் பொடி பண்ணி வச்சுருக்கிறத சேர்த்துக்கிறேன். ஒயிட் சுகர் சரியாக ஒரு 150 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். நான் எல்லாமே ஆல்ரெடி நான் அளந்து வச்சுட்டேன். சரி, வீடியோவில் உங்களுக்காக நான் எல்லாத்தையுமே நான் திருப்பி அளந்து காமிக்கிறேன். நம்ம முட்டை சேர்த்து ப்ரௌனி செய்யல இந்த மாதிரி சர்க்கரை எல்லாமே கரைச்சி எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த சர்க்கரை வந்து பொடி பண்ணி தானே நம்ம சேர்க்குறோம், ரொம்ப ட்ரையாக இருக்கும். ஸோ அதில் கொஞ்சோண்டு ஒரு 1/4 அளவுக்கு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா நம்ம இதை கரைச்சி எடுத்துக்கலாம். சர்க்கரை நல்லா கரைஞ்சதும் இதில் ஒரு 50 கிராம் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் புளிப்பில்லாத தயிராக சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்துட்டு அது கூடவே இன்னும் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த ப்ரௌனிக்கு டோட்டலாக நம்ம ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கோம். தண்ணி வந்து இவ்வளோ தான் சேர்க்கணுன்ட்டு கிடையாது. நம்மளுக்கே அது கலக்கும் போது கொஞ்சம் கூட தேவைப்பட்டதுன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கலாம். ரொம்ப ஒரேடியாக சேர்த்துடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நீங்கள் பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம தயிர் சேர்த்துருக்க அடையாளமே தெரியாத அளவுக்கு நல்லா இந்த மாதிரி கரைச்சி நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கரைக்கிறதுக்கெலாம் மீட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேலை இன்னுமே ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். எனக்கு இந்த மாதிரி ப்ரௌனி எல்லாம் இந்த மாதிரி ஸ்பேச்சுலா வச்சு கலக்கி செஞ்சேன், எனக்கு பழகிருச்சு. இப்போ தயிர் நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா மாவு, கொக்கோ பவுடர் ரெண்டுமே கலந்து 170 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். மைதா மாவு 150 கிராமு, கொக்கோ பவுடர் 20 கிராம் ரெண்டுமே சேர்த்தே நான் ஆல்ரெடி அளந்து வச்சுருந்தேன். அதை நான் ஜலிச்சுட்டு சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த மாவு கூடவே கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம முட்டை யூஸ் பண்ணி செய்கிற ப்ரௌனிக்கு நம்ம பேக்கிங் பவுடர் எதுவுமே சேர்க்க மாட்டோம். ஆனால் எப்போவுமே இந்த எக்லெஸ் ப்ரௌனி செய்யல மட்டும் கொஞ்சமாக ஒரு குட்டி ஸ்பூனில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க.
நான் ஆல்ரெடி தயிர் யூஸ் பண்ணி ஒரு எக்லெஸ் ப்ரௌனி ரெசிபி நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அதில் நான் பேக்கிங் பவுடர் எதுவுமே நான் சேர்க்காம காமிச்சிருந்தேன். அது அவ்வளோ ஃபஜ்ஜியாக ரொம்ப அநியாயத்துக்கு ஃபஜ்ஜியாக வந்துருந்து. அது கட் பண்ணி எடுக்கையில் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நம்ம பேக் பண்ணி கொடுக்கறதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம். இந்த மாதிரி செய்கையில் நம்மளுக்கு பார்க்குறதுக்கு டெக்ஸ்சருமே ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா பர்ஃபெக்டாகவுமே பேக் ஆகி வரும். சும்மா ஒரு கொஞ்சமாக குட்டி ஸ்பூனில் கொஞ்சோண்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா அது மேலோட்டமாக கலக்கிட்டு இது கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் நல்லா இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கலாம். நீங்கள் இப்போ தான் ப்ரௌனி செஞ்சு பழகுறீங்கன்னா நீங்கள் மாவு வந்துட்டு ஒரு 3 பேட்சாக நீங்கள் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட எக்லெஸ் ப்ரௌனி பேட்டர் ரொம்ப அழகாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு 1/2 kg அளவுக்கு பேக் பண்ணுற டின் எடுத்து அதில் நம்ம பார்ச்மெண்ட் பேப்பர் வச்சுக்கலாம். எப்போவுமே இந்த மாதிரி பேக்கிங்க்கு எல்லாத்துக்குமே பார்ச்மெண்ட் பேப்பரே யூஸ் பண்ணுங்கள். இது வந்துட்டு பேக்கிங் பேப்பர். நான் முதல் முறையாக ப்ரௌனி ஆர்டருக்குன்னு செய்யல வாங்கின பேப்பர் இது. இதில் வந்துட்டு அப்படியே ஒட்டிக்கும். நம்மளோட ப்ரௌனி பேட்டர் வந்துட்டு கொஞ்சம் அப்படியே அதிலே பேப்பர்லேயே ஒட்டிக்கும். ரொம்ப பொறுமையாக நம்ம பார்த்து எடுக்கணும். சரி, இந்த பேப்பர் அப்படியே தானே இருக்குது, இது யூஸ் பண்ணி எடுத்துடலான்னு நான் எடுத்திருக்கேன். அதுவும் இல்லாமல் இது எக்லெஸ் இல்லையா, கொஞ்சம் நல்லா வந்துட்டு பட்டரியாகவே நம்மளுக்கு வரும். அதனால தான் இந்த பேப்பர் நான் எடுத்திருக்கேன். நிறைய பிகினர்ஸ் நம்மளோட முதல் ப்ரௌனி ஆர்டரை பார்த்து தான் இன்ஸ்பயர் ஆனதாக என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. ஏன்னா அந்த குட்டி ஓடிஜி 9 லிட்டர் ஓடிஜியில் அந்த குட்டி டின்னு வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக நான் பேக் பண்ணி எடுத்திருப்பேன். அது அவ்வளோ பேருக்கு இன்ஸ்பயர் ஆகிருக்கும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. அல்ஹம்துலில்லாஹ். இன்ன வரைக்குமே யாராவது இப்போ தான் புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க, ஏதாவது ஒரு டவுட் கேட்குறாங்க, ஏதாவது ஒன்று சொல்கிறாங்கன்னா அந்த வீடியோ பற்றி கண்டிப்பாக யாராச்சும் ஒருத்தராவது என்கிட்ட சொல்லிடுறாங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அல்ஹம்துலில்லாஹ் கேட்கையில. ஏன்னா அந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கே தெரியும், செம்ம காமெடியாக இருக்கும். அந்த ப்ரௌனி பேட்டரெல்லாம் மொத்தமாக நான் கலந்து வச்சுட்டு குட்டி குட்டியாக கொஞ்சம் கொஞ்சமாக நான் ஊற்றி செஞ்சுருப்பேன். அது அத்தனை பேருக்கு இன்ஸ்பயர் ஆகிருக்குன்னு நினைக்கையில அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. நீங்கள் ஏதாவது ஒன்று செய்கிறீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு பழகுங்க. நான் நிறைய மிஸ்டேக்ஸ்லேருந்து தான் நான் நிறைய கற்றுக்கிட்டேன். அதனால தான் ஒரு வீடியோஸ்லையுமே எனக்கு தெரிஞ்ச குட்டி குட்டி டிப்ஸ் எல்லாமே நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ இந்த ப்ரௌனி பேட்டர் எல்லாத்தையுமே நம்ம இந்த டின்னில் சேர்த்தாச்சு. இதுக்கு மேலே கொஞ்சமாக நான் சாக்கோ சிப் ஆட் பண்ணி எடுத்துக்கிறேன். சாக்கோ சிப்பில் கொஞ்சோண்டு மாவு டஸ்ட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு சாக்கோ சிப் அப்படியே உள்ளே இறங்காமல் மேலோட்டமாக அப்படியே அழகாக இருக்கும். அப்புறமா நீங்கள் ஓடிஜியை ப்ரீஹீட் பண்ணையில் கரெக்டாக அந்த டிகிரியில் எதில் இருக்குதுன்னு செக் பண்ணிக்கோங்க. நான் கடைசியாக இதில் தம்ரூட் ஹல்வா ஒன்று ட்ரை பண்ணியிருந்தேன். அதுக்கு நான் ஃபுல் டிகிரியில் வச்சு நான் அதுக்கு ரோஸ்ட் கொடுத்துருந்தேன். கவனம் இல்லாமல் நான் அதுலேயே நான் ப்ரீஹீட் பண்ண வச்சுட்டேன். நல்ல வேலையாக நான் பார்த்துட்டு அதை திருப்பி நான் 180 டிகிரிக்கு நான் மாற்றிட்டேன். இல்லைனா ப்ரௌனி சீக்கிரமாகவே நம்மளுக்கு ஒரு மாதிரியே பேர்ன் ஆயிரும். அதனால் எப்போவுமே இதெல்லாம் நீங்கள் கவனமாக வச்சு எடுத்துக்கோங்க. இது ஒரு 10 நிமிஷத்துக்கு ப்ரீஹீட் பண்ண அவனில் நான் ஒரு 30 நிமிஷத்துக்கு நான் அதை பேக் பண்ணி எடுத்துக்கிறேன். ஒவ்வொரு ஓடிஜியை பொறுத்து நம்மளுக்கு டைமிங்குமே மாறுபடும். எக்லெஸ் ப்ரௌனி பேக் ஆகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு டைம் கூட ஆகும். எக் யூஸ் பண்ணி செய்கிறது ஒரு 20 நிமிஷத்தில் ஆயிடுதுன்னா இது ஒரு 30 நிமிஷம் ஆகும். நல்ல அழகான ஒரு கிரிங்கிள் டாப்போட நல்லா அழகாக பேக் ஆகிருக்கு. இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம இதை பீஸ் போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு குச்சி இல்லைன்னா ஒரு கத்தியை வச்சு நம்ம குத்தி பார்த்தோன்னா அதில் எந்த ஒரு பேட்டருமே ஒட்டாமல் வந்ததுன்னா நம்மளோட ப்ரௌனி நல்லா அழகாக பேக் ஆயிடுச்சு. இப்போ இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நான் இதை பீஸ் போட்டு எடுத்துக்கிறேன். எப்போவுமே ப்ரௌனி எல்லாமே நல்லா அழகாக பேக் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இந்த பீஸ் போடுறது மட்டும் எனக்கு வராது. ஒன்று சின்னதாக இருக்கும், ஒன்று பெருசாக இருக்கும். அந்த மாதிரி ஏதாவது ஒரு தப்பு பண்ணிடுவேன். அதனால் இப்போல்லாம் என்ன செய்கிறதுனா, இந்த மாதிரி ப்ரௌனி கட்டர் இருக்கும் இல்லையா, அதிலே சென்டிமீட்டர் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அதிலே சென்டிமீட்டர் எல்லாமே அளந்துட்டு நான் கட் பண்ணுறது. அப்போ எனக்கு கரெக்டாக எல்லாமே ஒரே அளவில் கட் பண்ண வந்துடுது. எல்லாமே ஈக்குவலாக நான் ஒரு 3 சென்டிமீட்டர் கணக்கு வச்சு நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். எனக்கு சரியாக வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ப்ரௌனி எவ்வளோ ஃபஜ்ஜியாக செம்மையாக வந்திருக்குன்னு. அதே சமயம் ஒரு மாதிரி கொல கொலன்னுமே இல்லை. அதாவது நம்ம பேக்கிங் பவுட்ரு சேர்க்காமல் செய்யும்போது ரொம்ப ஃபஜ்ஜியாக இருக்கும். அது எடுக்கையில் ஒரு மாதிரி ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்கும். எப்படின்னா நல்ல ஒரு டெக்ஸ்சர்லேயே நம்மளுக்கு தெரியாது. ஆனால் பேக்கிங் பவுடர் கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணி செய்யலை, நல்ல அழகான டெக்ஸ்சரோடு நம்மளுக்கு வந்துருச்சு. இப்போ இதோட டோட்டல் வெயிட் எவ்வளோ வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 660 கிராம்ஸ் வந்திருக்கு. இந்த எக்லெஸ் ப்ரௌனி நம்ம சென்னையிலேருந்து தூத்துக்குடிக்கு அனுப்பியிருக்கோம். ரொம்ப அழகான ரிவ்யூமே கொடுத்துருந்தாங்க. கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா மறக்காமல் எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க. அவ்வளோதான், இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் ஹோம்மேட் வைப்ஸ் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குமே ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.